இந்த செப்டம்பர் மாதத்துல புதன் உச்சமாவதும் அந்த 10ஆம் வீட்டிற்குள் 17ஆம் தேதியில் சூரியன் வந்து மீண்டும் வலிமையாக தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாவதும் சிறப்பாகும். அதோடு லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் லாப வீட்டிலேயே 3ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதும் நல்லதொரு அமைப்பாகும். இதனால் தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றமும் அதனால் ஏற்றமும் அதன் மூலமாக முன்னேற்றமும் இந்த மாதத்தில் காணப்போகிறார்கள். 3ஆம் இடத்துல இருக்கும் ராகுவால் உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கும். அதை கொண்டு தொழிலில் பல நல்ல புது யுக்திகளை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. சின்ன லெவல்ல தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய லெவல்ல தொழில் செய்யறவங்களுக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதத்துல உண்டாகும். ஒரு விஷயத்தை கவனத்துல வைக்கணும். அர்த்தாசம சனி தொடர்ந்து இருப்பதாலையும் கேது பாக்கியஸ்தானத்துல இருப்பதாலும் அவசரப்பட்டு பெரிய தொகையை முன்பின் தெரியாத நபர்களிடம் முதலீடு செய்வதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், அதுவும் அவங்களுக்கு அந்த தொழில் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கலாம். அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காம உங்களுடைய பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது அவங்களோட பார்ட்னராக சேர்வதோ உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுத்துவிடும். அதனால முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனம் முக்கியம். உங்கள் ராசி அதிபதி குருவும் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். இந்த மாதத்துல தொழில்களில் வளர்ச்சி மற்றும் லாபத்தை வைத்து பார்க்கையில் சாப்ட்வேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, டெலிகாம் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்கள் அபார வளர்ச்சி அடையும். ஆடிட்டிங், நிதி மேலாண்மை, சட்ட ஆலோசனைகள், பத்திரப்பதிவு நிறுவனங்கள், தனியார் பினான்ஸ் தொழில்கள் அனைத்திலும் நிறைய புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறும். பயிற்சி மையங்கள், ஆன்லைன் வகுப்புகள், புத்தகம் பப்ளிஷிங் நிறுவனங்கள், கமிஷன் ஏஜென்சிகள் மற்றும் புரோக்கரேஜ் தொழில்களில் இரட்டிப்பு லாபம் இருக்கும். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் ஜவுளி வியாபாரம், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், நகைக்கடைகள், இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் வண்டி வாகனங்கள் விற்பனையிலும் லாபம் கணிசமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் வழி தொழில்கள், வெளிமாநிலம் தொடர்புகள் மூலம் செய்யும் வர்த்தகங்கள், லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த வியாபாரங்கள் நல்ல லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட், கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில்கள், கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்டி தரும் தொழில்கள் சுமாரான அளவில் மட்டுமே இருக்கும்.